இந்திய திரையுலகில் திரைக்கதை மன்னன் என்று அழைக்கப்பட்ட பாக்யராஜ் தனது மகனை நினைத்து தினமும் வருத்தப்பட்டு வருகிறாராம். அதற்கு காரணம் 2008ஆம் ஆண்டு கதாநாயகனாக அறிமுகமான அவரது மகனால் ஒரு வெற்றி திரைப்படத்தை தமிழ் ரசிகர்களுக்கும் தனக்கும் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் அந்த வேதனை. சாந்தனு நடிக்காமல் போன பல திரைப்படங்கள் 100 நாட்களுக்கும் மேலோடி வணிக ரீதியாகவும் மக்களாலும் பெரிதும் கொண்டாடப்பட்ட திரைப்படங்கள். சங்கர் இயக்கத்தில் வெளியான பாய்ஸ் திரைப்படத்தில் தொடங்கி பாலாஜி சக்திவேலின் காதல் திரைப்படம், ஜெயம் ரவி நடித்திருந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் மற்றும் உனக்கும் எனக்கும், சசிகுமாரின் சுப்பிரமணியபுரம் திரைப்படம் மற்றும் கடைசியாக விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடித்த மகாராஜா திரைப்படம் என இந்த அனைத்து வெற்றி திரைப்படங்களிலும் முதலில் நடிக்க வேண்டியது சாந்தனுதானாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த திரைப்படங்களில் சாந்தனுவால் நடிக்க முடியவில்லை. இது குறித்து மனவேதனையுடன் சாந்தனு அளித்திருந்த பேட்டியில், இந்த திரைப்படங்களின் தயாரிப்பாளர்கள் என்னை வைத்து படத்தை தயாரிக்க தயாராக இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் எப்படி நடிக்க முடியும் என மனவேதனையுடன் குறிப்பிட்டிருக்கிறார்.